வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டிக்கான ஆப்ஷன் பையிங்க்கு பர்டிகுலர் செட்டப்ஸ் மட்டும் கொடுக்குறோம். இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி பிரேக் அவுட்ஸ் ரிவர்ஸலை ப்ராப்பராக கேட்ச் பண்ணி ப்ராப்பரான ப்ராஃபிட் புக் பண்ணுறோம் டார்கெட் பேஸ் பண்ணி. ஸ்டாப் லாஸை வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் பேசிஸில் ஸ்டாப் லாஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரிகர் ப்ரைஸையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் மூவ் பண்ணிட்டு போனோம். நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி 50ல் 4 ட்ரேட், பேங்க் நிஃப்டியில் 4 ட்ரேடு. இதுக்கு மேலே நம்ம பண்ணுறது கிடையாது. வித்தவுட் ஸ்டாப் லாஸ் எந்த ஒரு ட்ரேடும் நம்ம பண்ணுறதே கிடையாது. நம்மளோட டார்கெட் வந்து மந்த் எண்டில் ப்ராஃபிட் லாஸ் பார்க்கணும், டெய்லி பேசிஸ் கிடையாது. மினிமம் நம்ம செட்டப் வந்து எப்படின்னா மினிமம் ரிஸ்க்கையும் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டையும் பேஸ் பண்ணி நம்ம போகிற செட்டப் தான் நம்மளோட செட்டப்ஸு. நாம் வந்து நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்றைக்கான அனாலிசிஸ் பார்த்துருவோம். நேற்று நம்ம செட்டப்ஸ் கொடுத்துருந்தோம். ப்ராப்பராக வந்து அந்த செட்டப்பை பிரேக் அவுட் பண்ணி தாங்க மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஆனால் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் நம்ம ட்ரேடும் எடுக்க போகிறதில்ல. அந்த காரணம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், என்ட்ரி எக்ஸிட் சொல்லிட்டு. அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம செட்டப்பை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட கன்ஃபர்மேஷன் எங்கே கிடச்சிச்சின்னா 22176 லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இந்த கேண்டிலோட க்ளோஸில் நம்ம கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுங்க. 2203ல் என்ட்ரி ஆனோம். சேம் இங்கே இருந்து 2263 வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரேடு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்குங்க. ஆல்மோஸ்ட் 60 பாயிண்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. இங்கே டவுன் சைடாக ஆச்சு, ஆனால் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல நம்ம என்ட்ரியால். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா 22245ல் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம இந்த கேண்டில் க்ளோஸில் என்ட்ரி ஆகிருக்கோம். 2262ல் என்ட்ரி ஆகிருக்கோம். நம்ம இங்கே இருந்து ஆல்மோஸ்ட் வந்து 22394 வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. ஒரே ட்ரேடில் 140 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம் செகண்ட் ட்ரேடில். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ட்ரேடு வந்து இங்கே டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நம்ம என்ட்ரி ஆனோம். என்ட்ரி ஆனது இந்த கேண்டிலோட க்ளோஸில். நம்ம இந்த கேண்டிலோட லீஸ்ட் பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தோம். இந்த கேண்டிலோட க்ளோஸ் வந்து 22345. இந்த கேண்டிலோட லீஸ்ட் பாயிண்ட் வந்து 22333ங்க. நான் இந்த கேண்டில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ஆகி ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து வெறும் 15 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க தேர்ட் ட்ரேடு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல என்ட்ரி ஆகிறதுக்கு. மார்க்கெட்டும் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. நம்ம நிஃப்டி 50ல் இன்றைக்கி 3 ட்ரேடு என்ட்ரி ஆனோம். 3 ட்ரேடுமே வந்து ஃபஸ்ட்டு 2 ட்ரேடில் ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஒரே ஒரு ட்ரேடில் 15 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. அந்த ஸ்டாப் லாஸை மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு இன்றைக்கி வந்து 175 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடு 60 பாயிண்ட், செகண்ட் ட்ரேடு 130 பாயிண்ட்ஸுக்கு மேலேங்க. 15 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. அதை மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு 175 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50ல் வந்து இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி 50க்கான நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கொடுக்குற செட்டப்போட அக்யூரசி லெவலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கான நிஃப்டி 50க்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். நாளைக்கான மார்க்கெட் வந்து அப்சைடில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். நம்ம அப்சைடில் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப் வந்து 22380. நெக்ஸ்ட்டு வந்து 22462. நெக்ஸ்ட்டு வந்து 22526. நெக்ஸ்ட்டு வந்து 22601. நெக்ஸ்ட்டு வந்து 22692. நெக்ஸ்ட்டு வந்து 22744. நெக்ஸ்ட்டு 22818. நெக்ஸ்ட்டு 22953. இதாங்க நாளைக்கு நம்ம மார்க்கெட் அப்சைடில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கான செட்டப்ஸ் பாயிண்ட்ஸு. சேம் வந்து மார்க்கெட் டவுன் சைடு இருந்துச்சு அப்படின்னா டவுன் சைடுக்கான
செட்டப் பாயிண்ட்ஸ் பார்த்துருவோம். 2279, இதோட டார்கெட் வந்து 2216, இதோட டார்கெட் வந்து 2216, இதோட டார்கெட் வந்து 22112, இதோட டார்கெட் வந்து 22070, நெக்ஸ்ட் இதோட டார்கெட் வந்து 21953, இதோட டார்கெட் வந்து 21853, இதோட டார்கெட் வந்து 21733. இதுதான் வந்து டவுன் சைடுக்கான செட்டப்ஸு. இதை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் அண்ட் அனாலிசிஸ் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி எடுத்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் சைடு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு நம்ம செட்டப்பை பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு பர்டிகுலராக வந்து இந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் நம்ம ட்ரேடு என்ட்ரி ஆக மாட்டோம். அதுக்கான ரீசன் தெரியும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்ட்ரி எக்ஸிட்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை போய் பார்த்துட்டு நம்ம செட்டப்பை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. நம்ம சேம் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகலை, இந்த கேண்டிலோட ஓப்பன்லேயே நம்ம என்ட்ரியும் ஆகிட்டோம். என்ட்ரி ஆகிட்டு ஆல்மோஸ்ட் வந்து 48410 என்ட்ரி ஆனோம். என்ட்ரி ஆகிட்டு நம்மளோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சு. நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலோட லீஸில் செட் பண்ணியிருப்போம். ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 48657 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 250 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் ஆகிருக்குங்க. 48410 48657 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். மறுபடியும் வந்து இதே லைனில் டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த பாயிண்ட் வந்து எந்த ஒரு கான்டாக்டும் கிடையாது. இந்த லைனோட டவுன் சைடு எனக்கு கிடச்சிருக்கு. இதை நம்ம என்ட்ரியும் ஆகிருக்கோம். 48576 என்ட்ரி ஆகிருக்கோம். இந்த கேண்டிலோட க்ளோஸில் நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம். இங்கே இருந்து இது வரைக்கும் நமக்கான ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் 160 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கோங்க. 160 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நமக்கு மறுபடியும் இதே லைனை பிரேக் அவுட் ஆகிட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நம்ம இந்த கேண்டிலோட க்ளோஸில் என்ட்ரி ஆனோம். இந்த கேண்டிலோட லீஸ்ட் பாயிண்ட்டை வந்து ஸ்டாப் லாஸாக செட் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் வந்து இது ரிட்டர்ன் ஆகி ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிருச்சுங்க. தேர்டு ட்ரேடு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30 பாயிண்ட்ஸ் தாங்க. ரீசன் வந்து இதோட க்ளோஸ் வந்து 48499, இதோட லீஸ்ட் பாயிண்ட் வந்து 4849669. ஆல்மோஸ்ட் 30 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 30 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா டவுன் சைடு இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. நம்ம என்ட்ரி ஆனோம். பர்டிகுலராக இந்த இடத்துல என்ட்ரி ஆனோம். என்ட்ரி ஆனது வந்து 48458 என்ட்ரி ஆனோம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட மேக்ஸிமமில் வச்சுருந்தோம் 48458. இதுவும் வந்து ரிட்டர்ன் ஆகி ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிருச்சுங்க. ஃபோர்த்து ட்ரேடு வந்து 60 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸை ஹிட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ட்ரேட் 250 பாயிண்ட், செகண்ட் ட்ரேடு 160 பாயிண்ட், தேர்டு ட்ரேடு வந்து 30 பாயிண்ட்ஸ், ஃபோர்த்து ட்ரேடு வந்து 60 பாயிண்ட். அப்போ 90 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நமக்கு இன்றைக்கி எடுத்த ப்ராஃபிட்டில் வந்து 90 பாயிண்ட்ஸை கழிச்சுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மைனஸ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 320 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. 320 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 50ல் 175 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி நம்ம 500 பாயிண்ட்ஸ் ரெண்டும் சேர்த்து 500 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. இது தாங்க நம்ம செட்டப்பு. இந்த செட்டப்பு போல் வேறு யாராலையும் செட்டப் கொடுக்க முடியாது. ப்ராப்பரான ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். மினிமம் ரிஸ்க்கு, ஆனால் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவோங்க. இது தாங்க நம்மளோட ப்ராப்பரான செட்டப்போன ப்ரொசீஜரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸை பார்த்துருவோம். மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு செட்டப் வந்து என்னென்னா 48557, நெக்ஸ்ட்டு வந்து 48650, நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து 48818,
நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 48938. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 49142. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 49334. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 49545. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 49784. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 49919. இதுதான் வந்து நாளைக்கு நம்ம மார்க்கெட் அப்சைடுக்கான செட்டப்ஸ் பேங்க் நிஃப்டி. சேம் வந்து டவுன் சைடுக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். டவுன் சைடுக்கான செட்டப் வந்து 48425. நெக்ஸ்ட் 48220. நெக்ஸ்ட் 48108. நெக்ஸ்ட் 47844. நெக்ஸ்ட் 47660. நெக்ஸ்ட் 47517. நெக்ஸ்ட் 47333. நெக்ஸ்ட் 47120. நெக்ஸ்ட் 46983. இதுதான் வந்து மார்க்கெட் டவுன் சைடுக்கான செட்டப்ஸு. இதை மட்டும் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த செட்டப்ஸை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாலே ப்ராப்பரான ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட செட்டப்போட அக்யூரசி லெவல் வந்து பெர்ஃபெக்டாக இருக்குங்க. அதனால் நம்ம சேனலை யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலோட அக்யூரசி லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.